ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஒரு 4 இமேஜஸ் தெரியும். ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க. மொதல் இருக்க இமேஜுக்கு நீங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? செகண்ட் ஒனுக்கு என்ன சொல்லுவீங்க? தேர்டுக்கு என்ன? ஃபோர்த்துக்கு என்ன? இந்த 4 இமேஜஸோட இங்கிலீஷ் பெயர்களை நீங்க மனசுல யோசிச்சு வச்சுக்கோங்க. இல்ல எங்கேயாவது எழுதி வச்சுக்கலாம். இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கூட நீங்க சொல்லிடலாம். இன்னைக்கான வீடியோல நம்ம ரோட் சம்பந்தப்பட்ட நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் கத்துக்க போறோம். டெய்லி லைஃப்ல பார்ப்போம். ஆனா இது எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அப்படின்னு தெரியாமயே இருந்திருப்போம். அதை தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஆஃபீஸ்ல இந்த மாதிரி பேசி பாருங்க. நிறைய பேர் இனிமே உங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவை மொத்தமா பாருங்க. நிறைய வார்த்தைகள் உங்களால கத்துக்க முடியும். இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் வார்த்தை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச வார்த்தை ரோடு. சாலை என்ன சொல்லுவோம்? ரோடுன்னு சொல்லுவோம். இதே ஸ்ட்ரீட்னு சொன்னா அது என்ன அப்படின்னாக்க தெருன்னு அர்த்தம். ரோடுக்கு ரெண்டு பக்கமும் வீடுகள் இருக்க போறது இல்ல. ஆனா ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு பக்கமும் வீடுகள் இருக்கும். ரெண்டு சைடும் வீடு இருந்து அதுக்கெல்லாம் போக வர்றதுக்கு ஒரு வழி அமைச்சு அங்க ஒரு ரோட் போட்டிருக்காங்கன்னா அது பேர் தான் ஸ்ட்ரீட்னு சொல்லுவோம். ஸ்ட்ரீட். இப்ப நீங்க பிக்சர்ல பாக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு டூ வே இருக்கிற மாதிரி ரோட்ஸா இருந்ததுன்னா அது ஹைவேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைவே அல்லது ஹைவேஸ். இதுவே இதுல பாருங்களேன். லெஃப்ட் சைடுல ஒண்ணு, ரைட் சைடுல ஒண்ணுன்னு பிரிச்சிருக்காங்களா? நடுவுல ஒரு கோடு போட்டு பிரிச்சிருப்பாங்க. சோ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத என்ன சொல்லணும்? ரைட் சைடுல இருக்கிறத என்ன சொல்லணும்னு பாத்திரலாம். இது பேர் எல்லாமே லேன் அப்படின்னு சொல்லணும். லேன் அப்படின்னா இந்த வெள்ளை கோடுகள் போட்டிருப்பாங்க இல்லையா? அது ஒவ்வொரு பிரிவுக்கும் உள்ள நடுவுல இருக்கிற போர்ஷனை லேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ உங்களுக்கு ரோடுனா என்ன, ஸ்ட்ரீட்னா என்ன, ஹைவே, லேன் இத்தனை வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் ஒன் அவென்யூ. அவென்யூன்னு சொல்லி நிறைய பேரோட அட்ரஸ்ல நீங்க பார்க்க முடியும். தேர்ட் அவென்யூ, ஃபோர்த் அவென்யூ அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த அவென்யூனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோடு போகுங்க. ரெண்டு சைட்லயும் மரங்களால நிறைஞ்ச ரோடா இருக்கும். ரெண்டு சைடும் வீடு இருக்காது. ரெண்டு சைட்லயும் மரங்கள் இருக்கும். இப்ப நான் பிக்சர்ல காமிச்சிருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரோட்ஸ தான் என்ன சொல்லுவாங்க? அவென்யூன்னு சொல்லுவாங்க. அவென்யூ. அடுத்த வார்த்தை நம்ம கத்துக்க போறது டிரைவ் வே. டிரைவ் வே. டிரைவ் வே அப்படின்னா என்னன்னா, மெயின் ரோடு ஒண்ணு போகும். அதுல இருந்து பிரிஞ்சு உங்க வீட்டுக்கு போறதுக்கான ஒரு வழி இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த டிரைவ் வே. அந்த இடத்துல நீங்க உங்க காரையோ, வண்டியோ நிப்பாட்டிக்கலாம். பார்க்கிங்கா கூட யூஸ் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி இடத்த தான் டிரைவ் வே அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இமேஜ்ல காமிக்கிற மாதிரி இந்த வீடு, நான் ஒரு ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா? வீட்டுக்கு போறதுக்கான வழி. அதுதான் டிரைவ் வே. யாராவது இப்ப சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. டிரைவ் வேல உங்களுடைய கார பார்க் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, டிரைவ் வேனா எதுன்னு நமக்கு புரியாம இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியவே இருக்கக்கூடிய அந்த ரோடு தான் அவங்க டிரைவ் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 3 ரோடோ இல்ல 4 ரோடோ சந்திக்கக்கூடிய இடங்கள என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொன்னா 3 ரோடு இல்ல 4 ரோடு இல்ல 5 ரோடு எத்தன வேணா இருக்கலாம். சந்திக்கக்கூடிய இடத்த தான் இன்டர்செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இந்த பிக்சர்ல பார்க்குறது நம்ம எல்லாருமே காமனா கேட்கறது ரவுண்டானா, ரவுண்டானான்னு சொல்லுவாங்க. ஆனா அது கரெக்ட்டான ப்ராப்பரான இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது. ரவுண்ட் அபவுட் அப்படின்னு சொல்லணும். ரவுண்ட் அபவுட் அப்படின்னா தான் இந்த ஒரு வளைவா ஒரு சர்க்கிளா இருக்கக்கூடிய இந்த ரோட் ஸ்ட்ரக்சர சொல்லக்கூடியது ரவுண்ட் அபவுட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். டிராஃபிக்க கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்றது டிராஃபிக் லைட். டிராஃபிக் லைட் அல்லது டிராஃபிக் சிக்னல்ஸ். அப்புறம் ரோட்ல போறப்ப வரப்பெல்லாம் இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இது பேர் என்ன சொல்லணும்? சைன் போர்ட்ஸ். சைன் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அங்க ஏதோ ஒரு சைன் போட்டிருக்காங்க இல்லையா? அதனால இது பேர் சைன் போர்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டாப் சொல்ற மாதிரி ஒரு சைன் போர்ட் பாத்தீங்கன்னா அது ஸ்டாப் சைன். ஸ்டாப் சைன் போர்டு அல்லது ஸ்டாப் சைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த மாதிரி வெள்ளையும் கருப்புமான கோடுகள் போட்டு அது மேல எல்லாரும் நடந்து போவாங்க. இது பேர் என்ன சொல்லலாம்? 2 பெயர்கள் இருக்கு. ஒண்ணு பெடஸ்ட்ரியன் கிராசிங் அல்லது ஜீப்ரா கிராசிங். ஜீப்ரா கிராசிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா ஜீப்ராங்கிறது வரிக்குதிரை. வரிக்குதிரைகிட்ட இருக்கிற அந்த கருப்பு, வெள்ளைன்னு கோடுகள் மாதிரி இங்க ரோடு மேல இருக்கிறதுனால அது பேரு ஜீப்ரா கிராசிங்னு சொல்லுவாங்க. இதுவே பெடஸ்ட்ரியன் கிராசிங் அப்படின்னும் சில ஊர்கள்ல சொல்லுவாங்க.
பெடஸ்ட்ரியன்னா யாரு தெரியுங்களா? நடந்து போறவங்க. வண்டிலயோ, கார்லயோ, பஸ்லயோ போகாம நடந்து போறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க தான் பெடஸ்ட்ரியன் சொல்லுவாங்க. ஸோ பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ற இடம் இருக்கு இல்லையா? அதனால தான் அது பேரு பெடஸ்ட்ரியன் கிராசிங். நெக்ஸ்ட் இந்த இமேஜ்ல பாக்குற மாதிரி சில ரோடுகள்ல வந்துட்டு ஒரு வழியில மட்டும் தான் போக முடியும். ஆப்போசிட் வழியில வர முடியாது. அந்த மாதிரி ரோடுகளையோ, அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டையோ நீங்க என்ன சொல்லலாம்? ஒன் வே ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஒன் வே ரோட் அல்லது ஒன் வே ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட் வார்த்தை இந்த பிக்சர்ல பாத்துருங்க. சில ரோட் வந்து ஒரு முட்டுச்சந்துல போய் நின்றும். முட்டுச்சந்துன்னு தமிழ்ல சொல்லுவோம். அங்க அடுத்து வழி எதுவும் இருக்காது. அது அவ்வளவுதான். அது அதோட ஸ்டாப் ஆயிடும். அது பேர் இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? டெட் எண்ட். டெட் எண்ட். டெட் எண்ட் அப்படின்னா முட்டுச்சந்துன்னு அர்த்தம். அடுத்து 15வது வார்த்தை ஸ்பீட் பிரேக்கர் அல்லது ஸ்பீட் பம்ப். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும்? வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அடிக்கடி ரோட்ஸ்ல எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஒரு சின்ன மேடு மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. ஆர்டிஃபிஷியலா ரெடி பண்ணியிருப்பாங்க. அது பேரு தான் ஸ்பீட் பம்ப் அல்லது ஸ்பீட் பிரேக்கர். ஜென்ரலாவே பம்ப்னா வீக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்கும். ஸ்பீட் பம்ப் அல்லது ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னா ஸ்பீட தடுக்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் விஷயம். அடுத்த வார்த்தை பிரிட்ஜ். பிரிட்ஜ்ங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா எங்க பயன்படுத்துறோம்னு யோசிச்சு பார்த்தா தப்பா பயன்படுத்திட்டு இருப்போம். பிரிட்ஜ் எப்ப யூஸ் பண்ணணும்னா, 2 நிலப்பரப்ப கனெக்ட் பண்ணுது. அது ஒரு தண்ணிக்கு மேல போகுது அப்படிங்கும் பட்சத்துல நீங்க பிரிட்ஜ்ன்னு சொல்லலாம். நடுவுல தண்ணி ஓடும். 2 சைடு நிலங்கள் இருக்கும். அந்த 2 நிலங்களையும் கனெக்ட் பண்றதுக்காக ஒரு பாலம் கட்டியிருக்காங்கன்னா, அது பேர் தான் பிரிட்ஜ். நெறைய பேர் என்ன செய்றோம்? கீழ ரோடு போகும். ஆனா மேல இருக்கக்கூடிய அந்த பாலத்த பிரிட்ஜ்ன்னு சொல்றோம். அத பிரிட்ஜ்ன்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம ராமேஸ்வரம்ல இருக்கக்கூடிய பாம்பன் பிரிட்ஜ்ன்னு சொல்றாங்க. அது பேர் பாம்பன் பிரிட்ஜ். ஏன்னா கீழ ஒரு வாட்டர் பாடி இருக்கு. அங்க ஒரு ரோடு கிடையாது. அதனால தான் அது பேரு பிரிட்ஜ். அடுத்தது இந்த பிக்சர்ல பார்க்குற மாதிரியான சுரங்கம். சுரங்கம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? டன்னல். டன்னல் அப்படின்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை பைபாஸ். பைபாஸ்ல நிக்கும் வண்டி இப்படிலாம் நெறைய பேர் கேட்டிருப்போம். பைபாஸ்னா என்னங்கிறத தெளிவா பார்த்துடலாம். இப்ப இந்த இமேஜ்ல உங்களுக்கு நான் குடுத்திருக்கேன். ஹைவேஸ் நேரா போயிட்டே இருக்கும். அதிலிருந்து ஒரு ஊர கனெக்ட் பண்றதுக்காக லெஃப்ட்லயோ இல்ல ரைட்லயோ ஒரு ரோட் பிரியும். அந்த பிரியக்கூடிய இடத்த தான் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைவேஸ் பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். எதுக்கும் இந்த இந்த ஒரு ஊருக்கான கனெக்ஷன் வேணுமே அப்படின்றதுக்காக ஒரு ரோட் போட்டிருப்பாங்க. அந்த இடத்த தான் பைபாஸ்ன்னு சொல்றோம். இதே மாதிரி ஓவர் பாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓவர் பாஸ் யாராவது யூஸ் பண்றாங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கீழேயும் ரோடு போகும். மேலேயும் ஒரு பிரிட்ஜ் போட்டு இன்னொரு ரோடு போகும். அது பேர் தான் ஓவர் பாஸ். ஓவர் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அண்டர் பாஸ் அப்படின்னா, இப்ப நீங்க இமேஜ்ல பார்க்கக்கூடிய இதே விஷயம் தான். நெறைய நம்ம ஊர் சைடு பார்க்க முடியும். ஒரு ரயில்வே லைன் போகும். கீழ ரோடு போகும். மேல ட்ரெயின் போயிட்டு இருக்கும். கீழயே ரோட்ல எல்லாரும் சாதாரணமா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த கீழ இருக்க ரோடு தான் அண்டர் பாஸ். அண்டர் பாஸ். நெக்ஸ்ட் ஒன் சைடு வாக். சைடு வாக் அப்படின்னா, ரோட்லயே சைடுல நடந்து போற பெடஸ்ட்ரியன்ஸ்க்காக தனியா ஒரு ரோட் மாதிரி அமைச்சு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அது பேரு சைட் வாக் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நெறைய பெயர்கள் இருக்கு. சைட் வாக்ன்னு சொல்லலாம். இல்ல ஃபுட் பாத் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா சிலர் பேவ்மென்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சைட் வாக், ஃபுட் பாத், பேவ்மென்ட். இது எல்லாமே ரோடு இருக்கும். பக்கத்திலேயே நடக்கிறதுக்கான ஒரு பர்ட்டிகுலர் இடம். அதுதான் வந்து சைடு வாக் இல்ல ஃபுட் பாத் இல்ல பேவ்மென்ட். 23வது வார்த்தை பாட் ஹோல்ஸ். பாட் ஹோல்னா இப்ப நீங்க இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி நம்ம ஊர்ல எல்லா இடங்கள்லயும் பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட். சின்ன சின்ன குழிகள். ரோட்ல வரக்கூடிய சின்ன சின்ன குழிகள். அதத்தான் என்னன்னு சொல்றாங்க? பாட் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப இந்த ரோட்ல நெறைய குண்டும் குழியுமா இருக்கு, நெறைய குழியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்னா, எப்படி சொல்றதுன்னு யோசிப்பீங்க இல்லையா? அப்ப நீங்க இந்த பாட் ஹோல் என்ற வார்த்தைய யூஸ் பண்ணிக்கங்க. தேர் ஆர் மெனி பாட் ஹோல்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். 24th வேர்ட் ரொம்ப ஈஸியான ஒண்ணு தான். ஸ்ட்ரீட் லைட். இதெல்லாம் இப்போ வர பசங்க மறந்து கூட போயிடுறாங்க. ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னா தெருவிளக்கு. அடுத்து 25வது வார்த்தை, இது நான் முன்னாடியே சொன்னது. இந்த மாதிரி கீழ ரோடு போகுது. அங்க ஒண்ணும் தண்ணி எல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது, இந்த மேல போகிற இந்த ஸ்ட்ரக்சர் பேரு பிரிட்ஜ்ன்னு சொல்லக்கூடாது. ஃப்ளைஓவர்ன்னு சொல்லணும். இல்ல ஓவர் பாஸ்ன்னு கூட சொல்லலாம். ஜெனரலா ஃப்ளைஓவர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இத நீங்க இனிமே போகும்போது, ரோட் சைட்லலாம் இருக்கும்போது, கீழ வந்து தண்ணி இருந்ததுன்னா, அந்த பாலத்துக்கு பேரு பிரிட்ஜ்ன்னு சொல்லுங்க. கீழ ரோடு போகுது. மேல வந்து இன்னொரு ரோடு பிரிட்ஜ் மாதிரி போகுதுன்னாக்க, அத பிரிட்ஜ்ன்னு சொல்லிறாதீங்க. ஃப்ளைஓவர்ன்னு சொல்லுங்க.
26th வேர்ட் மேன்ஹோல். மேன்ஹோல் அப்படின்னாக்க வார்த்தையை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கனாலே அர்த்தம் கொடுக்கும். மேன்னா ஒரு ஆள், ஹோல்னா ஓட்டை. ஒரு ஆளே உள்ள இறங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை. இது எதுக்கு யூசுவலி குடுத்துருப்பாங்கன்னா, ட்ரைனேஜ் எல்லாம் சரி பண்றதுக்காக ஒரு ஆள் இறங்கி சரி பண்ற மாதிரி இருக்கக்கூடியது இந்த மேன்ஹோல். இதுவே ரோட்ஸ்லலாம் அங்கங்க வடிகால் வச்சிருப்பாங்க. இந்த வடி அப்படின்றத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். இது பேரெல்லாம் ட்ரெயின். இந்த மாதிரி நெறைய ரோட்ஸ்ல நீங்க பார்க்க முடியும். இது பேர் என்ன சொல்லணும்? ட்ரெயின் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதாங்க. இப்ப இந்த 27 வார்த்தைகளும் நீங்க டெய்லி லைஃப்ல பார்க்கக்கூடிய ரோட்ல இருக்கிற ரோட் சைட்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள், பொருட்கள் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்தடுத்து இத உங்களோட ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. உங்க வீட்ல சின்ன பசங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் சொல்லிக் குடுங்க. இது என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்றதுக்கு பதிலா, கரெக்ட்டான வார்த்தைகள் யூஸ் பண்ண இப்பலேருந்தே ஆரம்பிச்சுருவாங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. எந்த வார்த்தை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, இது நான் முன்னாடி தப்பா தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த வார்த்தைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.